திமுகவில் அமைப்பு செயலாளராக இருக்கக்கூடிய ஆர்எஸ் பாரதி அவர்கள் நான் நினச்சேன்னா இந்த நாம் தமிழர் கட்சியே இருக்காது. இப்போது சீபா ஆதித்தனாரால் தொடங்கப்பட்டாலும் அவர் அப்பயே கட்சியை கலைச்சிட்டு திமுகவில் இணைச்சிட்டாரு. இப்போ இருக்க என்டிக்கு ஒரு ஃப்ராடு கட்சின்னு அவரும் ரொம்ப கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறார் சார். சீமானே என்ன சொன்னார் தெரியுமா? ஜான் ஆரோக்கியசாமி எல்லாம் அந்த இதை பண்ணிட்டு இருக்கும்போது, அண்ணே 30 சீட்டு விஜய்க்கு கொடுக்கலான் இருக்கிறேன், விஜய் நம்மளை சிஎம் கேண்டிடேட்டா ஒத்துக்கிட்டார் தான் சீமானே சொன்னாரு. நாம் தமிழர் 8% கட்சி வாக்கெடுத்த ஒரு பலம் உள்ள கட்சி விஜய் 20-30க்கு தான் மதிக்குது. அப்போ 20% வாக்கெடுத்த எடப்பாடி பழனிசாமி என்ன மதிப்பாரு கடைசியில? நான் இப்ப ஆணித்தரமா சொல்றேன், ஷியாமண்ணனுக்கே சொல்றேன், அவர் கூட்டணி கட்சியா முதல்ல முடிவு செய்ய விரும்புறது பாமகவை தான் முடிவு செய்ய விரும்பாரு, 2வது தேமுதிகவை தான் முடிவு செய்ய விரும்பாரு, 3வது தான் அவரு தமிழக வெற்றி கழகத்தை 3வது தான் மதிப்பு கொடுப்பாரு. ஆதவர்ஜுனாவோ ஜான ஆரோக்கியசாமியோ விஜய ஆளாட்ட ஆக்கணும்னா, விஜய் அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தாம இருக்கணும்னா 214 கேண்டிடேட்டை தயார் பண்றதுதான் கரெக்ட். ஜெயலலிதா இருந்து பாடம் படிச்சது எடப்பாடி பழனிசாமி. 214லையும் என்னால நிக்க முடியும், பிரச்சாரம் பண்ண முடியும், இன்னும் இருக்கான் என் கேண்டிடேட் லிஸ்ட்னு விஜய் தயார் பண்ணலன்னா ரொம்ப கேவலப்படுவாரு. விஜய் பர்சனலா பேசினா ஆட்கள் வருவாங்க. புசி ஆனந்த நம்பி எல்லாம் பணம் கொடுக்கவும் மாட்டான், பணம் செலவழிக்கவும் மாட்டான், எதுவும் நடக்காது அங்க. திமுகவில் பார்த்தீங்கன்னா மாணவரணி தலைவராக இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி அவர்கள் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மேலே ரொம்ப கடுமையான குற்றச்சாட்டுகளை முன் வச்சுட்டே வராங்க. அவரோட குற்றச்சாட்டுகள் நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் 2026 தேர்தலில் அவர் ஒரு கவுன்சிலராக கூட ஆக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சீமானே என்ன சொன்னார் தெரியுமா? ஜான் ஆரோக்கியசாமி எல்லாம் அந்த இதை பண்ணிட்டு இருக்கும்போது, அண்ணே 30 சீட்டு விஜய்க்கு கொடுக்கலான் இருக்கிறேன், விஜய் நம்மளை சிஎம் கேண்டிடேட்டா ஒத்துக்கிட்டார் தான் சீமானே சொன்னாரு. 8% வாக்கெடுத்த சீமானே விஜய மதிச்சது 30 சீட்டுக்கு தான். அப்போ நான் சொன்னேன், பலம் நிரூபிக்காத ஒருத்தருக்கு சீட்டு கொடுக்கறது சரியா இருக்குமான்னு நீங்க யோசித்துக்கிடுங்கிறத சீமான்ட்ட ஒரு கருத்தை சொன்னேன். அப்போ இன்னொரு தம்பி ஒரு கருத்தை என்ன சொன்னார் தெரியுமா? 30 சீட்டு கொடுத்தா அவங்க இமேஜ் பாதிக்கும்னு, விஜய்க்கு வேணா பிரச்சாரத்துக்கு 20 சீட்டு கொடுக்கலாம்னு சொன்னாப்புல. நாம் தமிழர் 8% கட்சி வாக்கெடுத்த ஒரு பலம் உள்ள கட்சி விஜய் 20-30க்கு தான் மதிக்குது. அப்போ 20% வாக்கெடுத்த எடப்பாடி பழனிசாமி என்ன மதிப்பாரு கடைசியில? நான் இப்ப ஆணித்தரமா சொல்றேன், ஷியாமண்ணனுக்கே சொல்றேன், ஷியாமண்ணன் நான் மதிக்கிறேன், கருத்தை அவரு உணரணுங்கிறதுக்காக தான் சொல்றேன். அதை மீண்டும் அதை பிடிவாதமா பேசினா பிடிவாதமா பேசிட்டு கடைசியில யார் சொல்றது கரெக்டா வருங்கிறது மக்கள் புரிஞ்சுக்கிட்டு. எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணி போக மாட்டாரு, நான் தெளிவா சொல்லிட்டு இருக்கேன். ஒரு பெரும்பான்மை தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தவர் சரண்டர் ஆக மாட்டாரு. ஆனா அவருக்கு இமேஜ் போயிடும், அரசியல் அடிபட்டு போவாரு. அடுத்தால அதிமுகவே அவர் இல்லை, இன்னொருத்தர் அதிமுகன்னு தோத்தம் பிறகு வரும், போக மாட்டார். 1. 2வது, அவர் கூட்டணி கட்சியா முதல்ல முடிவு செய்ய விரும்புறது பாமகவை தான் முடிவு செய்ய விரும்பாரு, 2வது தேமுதிகவை தான் முடிவு செய்ய விரும்பாரு, 3வது தான் அவரு விஜய் கட்சி தாவேகா தமிழக வெற்றி கழகத்தை 3வது தான் மதிப்பு கொடுப்பாரு. ஏன்னா பாமக ப்ரூவ்டு பார்ட்டி, இவருக்கு சீட் கன்வெர்ட் ஆகணும்னா பாமக தேவை. தேமுதிகவும் ப்ரூவ்டு பார்ட்டி. எஸ், யூ ஆர் கரெக்ட். தேமுதிகவும் ப்ரூவ்டு பார்ட்டி. பிரேமலதா அம்மையாருக்கு பிரச்சார வலிமை இருக்குது, தமிழ்நாடு ஃபுல்லா அவங்களுக்கு ஒரு செல்வாக்கு வலையம் இருக்கு, கேப்டன் விஜயகாந்த் சிம்பதி இருக்கு, ஒரு பவர்ஃபுல் லீடரா பிரேமலதா அம்மையார் அவர் பொறுப்பேற்ற பிறகு அவங்களும் கொஞ்சம் சாதிச்சுட்டு வராங்க. இந்த கட்டத்துக்குள்ள ஏற்கனவே இருந்த அலையன்ஸ்ங்கிறதுனாலையும் ஏற்கனவே தோத்து போன அலையன்ஸ்ங்கிறதுனாலையும் அதை விட பாமகவுக்கு முக்கியத்துவத்தை கொடுப்பாரு. நாம இதுல தேமுதிக எதிர்ப்போட்டு இல்லைங்கிறது நமக்கு தெரியும். பட் எடப்பாடி என்ன செய்வாருன்னு சொன்னா பாமகவுக்கு தான் அந்த முக்கியத்துவத்தை கொடுப்பாரு. கழிஞ்ச முறையும் முக்கியத்துவத்தை பாமகவுக்கு தான் கொடுத்தாரு. பாமக தேசிய ஜனநாயக கூட்டணி கூட போனதுனாலதான் அதுக்கு பிறகு தேமுதிகவுக்கு 5 சீட்டு கொடுத்தாரு. இப்போ தேமுதிக 21 விட 24க்கு பிறகு ரொம்ப நல்ல பொசிஷன்ல பிரேமலதா அம்மையார் இருக்காங்கிறது நம்ம மறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்துதான் பலம் நிரூபிக்காத விஜய் அவர் தேடுவாரு. அப்போ ஆதவர்ஜுனாவோ ஜான ஆரோக்கியசாமியோ விஜய் ஆளாட்ட ஆக்கணும்னா, விஜய் அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தாம இருக்கணும்னா 214 கேண்டிடேட்டை தயார் பண்றதுதான் கரெக்ட். அது விஜய் ஒரு 600 பேரை அரை மணி நேரம் பார்த்து பேசணும். அந்த 600 பேர்ல 214 கேண்டிடேட் தயார் பண்ணணும். அதுக்கு தயாராகணும் விஜய். அது இல்லைன்னா பலம் நிரூபிக்காத விஜய்க்கெல்லாம்
10 சீட்டுக்கு மேல எடப்பாடி பழனிசாமியை கொடுக்க மாட்டாரு. விஜய் அதுக்கு ஆதவர்ஜுனா வந்து பண்ணி ஒன்று புண்ணாக்கு ஒன்று வேலைக்கு ஆகாது, ஜான் பண்ணி ஒன்று வேலைக்கு ஆகாது. வேற ஆள் இல்லை. ஏசி சண்முகத்துக்கு கலைஞர் 6 கொடுத்தாரு, கண்ணப்பனுக்கு 5 கொடுத்தாரு. கூட்டணிக்கு சீட்டு சரியா ஆள் அமையல. பாமக தேமுதிக எல்லாம் பார்த்துட்டு தான் விஜய்க்கு ஒரு 10 சீட்டை கொடுப்பாரு. அதனாலதான் நாம சொல்றது விஜயகாந்த் மாதிரி நீங்க பலம் நிரூபிக்க முயற்சி பண்ணுங்கிறதான் நம்ம கருத்து. இதே விஜயகாந்துக்கு பலம் நிரூபிக்கிறதுக்கு முன்னாடி ஜெயலலிதா 15 சீட்டு தரேன்னாங்க. வைகோவுக்கு 35, எனக்கு 15 வேண்டாம் நான் போட்டு பார்த்துடுறேன் என்ன வருதுன்னு பார்த்துக்கிட்டு 8, 10 எடுத்த பிறகு அப்புறம் 41 வாங்கினாரு. ஆனால் 41 குறைவு. வில் பவரோட இன்னும் அவர் ஃபைட் பண்ணி கூட ஏறி போயிருக்கலாம். இருந்த ஸ்ட்ரென்த்துக்கு 41 குறைவு. அப்போ எவ்வளோ ஸ்ட்ரென்த் 10% ஸ்ட்ரென்த் உள்ள விஜயகாந்த் என்னமே உங்களால் தனிச்சு போட்டிட்டு ஒன்று சாதிக்க முடியாதுன்னு சொல்லும்போது 60 சீட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல 41 சீட்டில் ஜெயலலிதா நிறுத்திடுறாங்க. அப்போ ஜெயலலிதா இருந்து பாடம் படித்தது எடப்பாடி பழனிசாமி. 234லையும் என்னால் நிற்க முடியும், பிரச்சாரம் பண்ண முடியும், இன்னும் இருக்கான் என் கேண்டிடேட் லிஸ்ட்னு விஜய் தயார் பண்ணலன்னா ரொம்ப கேவலப்படுவாரு. ரொம்ப தர ரேட்டுக்கு தான் அப்புறம் விஜய் 2026 விஜய் அவர்கள் 234 தொகுதியிலையும் வேட்பாளரை நிறுத்துறது கேள்விக்குறி அப்படின்னு சொல்ல வரீங்களா சார்? கேள்விக்குறியா இருக்குது. அதுக்கான முயற்சி இல்ல, சோம்பேறித்தனமா இருக்கிறாங்க. ஒரு 600 பேரையாவது நீங்க ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்ஸ் இருக்கு இல்ல 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 விஜய் பர்சனலா பேசினா ஆட்கள் வருவாங்க. அப்ப விஜய் பர்சனலா பேசி நின்னுங்க தம்பி, நம்ம என்ன நம்பி நின்னுங்க. இப்ப நீங்க என்ன ஓட்டு எடுக்கிறீங்களோ அது உங்களுக்கு பலன் அளிக்கும். அந்த பகுதியில் நீங்க ஒரு ஆளாயிருவீங்க. 2031 உங்களுக்கு நான் கண்டிப்பா விஜயகாந்த் தான் நின்று உங்களை 29 வரை எம்எல்ஏ ஆக்குன மாதிரி நான் உங்களெல்லாம் எம்எல்ஏ ஆக்குறேன்னு விஜய் கூப்பிட்டு பேசினாங்கன்னா அவன் அதுக்கு ஒரு நம்பிக்கையோட அந்த பணத்தை செலவழிப்பான். புஷி ஆனந்த நம்பியெல்லாம் பணம் கொடுக்கவும் மாட்டான், பணம் செலவழிக்கவும் மாட்டான், எதுவும் நடக்காது அங்க. அது புஷி ஆனந்த் தான் காசை கொடுத்து செட்டப் பண்ணி அதை இது பண்ணணும். இப்ப நீங்க மாவட்ட தலைவர்லாம் போட்டிருக்காங்க. எந்த மாவட்டத்திலேயாவது மாவட்ட தலைவர் போட்ட ஒருத்தனு பின்னாடி ஒரு 100 பேர் 200 பேர் திரண்டு இவர் தான் எங்க மாவட்ட தலைவர்னு வந்திருக்கானா? இல்ல. நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. இல்ல. அப்படின்னா இந்த மாவட்ட தலைவர் தேர்வை வந்து புஷி ஆனந்துக்கு வேண்டியவங்க, அவர் கூட விசுவாசமா நிற்கக்கூடியவங்க. அப்கோர்ஸ் விஜய் ரசிகர்களா இருப்பாங்க, விஜய்க்கு விசுவாசமானவங்க இருப்பாங்க. பட் ஒரு இடத்துக்குள்ள ஒரு டக்குன்னு ஒரு 1000 பேரை ஆர்கனைஸ் பண்ணி ஒரு போராட்டம் நடத்துறதுக்கோ அதுக்கோ கெப்பாசிட்டி இல்லாதவங்கள தான் போட்டிருக்காங்க. அப்போ நீங்க போட்டவன் பின்னாடி மற்ற நிர்வாகிகள் யாரும் திரள்ற மாதிரியும் இல்லை. கிளை அது இதுக்கெல்லாம் பெருசா ஒரு போட்டிங்கிற மாதிரிலாம் இல்லை. மெயின் போஸ்ட்டுக்கு ஒரு 7-8 பேர் எல்லாத்துக்குமே தகுதி இருக்குன்னு போறான். அதுல யாரோ ஒருத்தரை போடுறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்து 234 அவங்க போட்டுக்கிடுவாங்களாங்கிறது பெரிய கேள்விக்குறியாகுது. ஆனா போட முடியும். விஜய் ஒரு தொகுதிக்கு 3 பேருங்கிற அளவு நின்று பார்த்து பேசிட்டோம்னா, விஜயை பார்த்து அவங்க பேசிட்டாங்கன்னா நம்பிக்கை வந்துடும். விஜயை பார்த்து பேசிட்டோம், விஜய் நம்மளை கைவிட மாட்டாரு, நம்ம ஒரு செல்வாக்கான ஓட்டை எடுத்துட்டோம்னா 31 நம்ம ஒரு கூட்டணி போவோம், அந்த கூட்டணியில எம்எல்ஏ ஆயிரும் நினைப்பாங்க. அது இல்லாம இப்ப பல நிரூபிக்காத விஜய் சீட்டு தருவாங்கன்னா அது அடிச்சு ஆணித்தனமா சொல்றேன், எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை. எடப்பாடி சிமுலை 10 சீட்டு மேல கொடுக்க மாட்டார். திமுகவில் பார்த்தீங்கன்னா மாணவரணி தலைவராக இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி அவர்கள் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மேல ரொம்ப கடுமையான குற்றச்சாட்டுகளை முன் வச்சுட்டே வராங்க. அவரோட குற்றச்சாட்டுகள் நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து 2026 தேர்தலில் அவர் ஒரு கவுன்சிலராக கூட ஆக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு உங்களுடைய பதிலடி என்ன? இது ராஜீவ்காந்தி தான் உள்ளாட்சி தேர்தலில் சீமான் இது பண்ணதும், ராஜீவ்காந்தியும் மனுஷபுத்திரனும் சீமானுக்கு ஓட்டு குறைஞ்சிட்டதும் 2 பேருக்கும் பெரிய சந்தோஷம். என்கிட்ட இது பண்ணாங்க. ஆனால் இது ஆம் ஆத்மி மாறிங்க அந்த பார்ட்டி. உள்ளாட்சி தேர்தலை வச்சு இந்த கட்சியை மதிப்பிட முடியாது. 3% இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி பஞ்சாபில் ஆட்சியை பிடிக்கும்னேன். அதே மாதிரி தான் நான் சொன்னேன். சீமான் அவரோட பிரச்சார பலத்திலையும் ஒரு லீடர்ஷிப்லையும் ஏறி போறாரு. நான் ஒருத்தன் தான் சொன்னேன் 8% வருவாருன்னு. ராஜீவ்காந்தின்னு சொல்லலை, மனுஷபுத்திரன்னு சொல்லலை, ஒருத்தர் சொல்ல. பட் ஸ்டாலினுக்கு தெரியும், தமிழக முதல்வர் MK ஸ்டாலினுக்கு 8% வருவாருன்னு தெரியும். அவர் தெரிஞ்ச ஆளு. அந்த கட்டத்துக்குள்ள சீமானை பற்றி நான் சொன்னது, உள்ளாட்சி தேர்தலில் அண்ணாமலையும் பாஜகவும் தான் 3வது வருவாங்க, சீமான் அமைப்பு இல்லைன்னு நான் சொன்னேன். திருவெற்றியூரில் சீமான் 3வது தான் போவார், கமலஹாசனும் தினகரனும் ஃபைட்டிங் கேண்டிடேட்டாட்டு கோயம்புத்தூர்லேயும் தென் கோயில்பட்டியில் நிற்பாங்கன்னு சொன்னேன். இதுவரை சீமானை பற்றி நான் சொன்னது எதுவுமே தப்பாகலை. மக்களவை தேர்தலை பற்றி சீமானை பற்றி சொல்லும்போது இவர் பிரபல தானே தன்னோட சுய பலத்தில் நிற்கக்கூடிய அரசியல் விமர்சகர் சுமன் ஸ்ரீராமன் மாதிரி. இப்போ இவங்கள்லாம் இப்போ மனுஷபுத்திரன்லாம் அடுத்த மெர்சி ஆஃப் ஸ்டாலின்.
ஸ்டாலினுக்கு மெர்சியா வந்துட்டு எடப்பாடிக்கு ஓவர் டைம் பார்ப்பாரு மனுஷபுத்திரன் அப்பப்ப. இவங்கெல்லாம் அவங்களோட கருணையில வரக்கூடியவங்க. அந்த ஓன் வரக்கூடிய சுமன் ஸ்ரீராமனே 2% தான் சீமான் வருவாருன்னாரு. குபேந்திரன் 4 சொன்னார். நான் தான் சொன்னேன் 8 சொன்னேன். 8 சொன்னும் போது மக்களவையில் 2 மடங்கு ஆயிட்டாருன்னா சட்டமன்றத்தில் 3 மடங்கு ஆக்குவாருன்னு 6.8 3 மடங்கு ஆக்குவாருன்னு சொன்னேன். என் வார்த்தையில நான் தெளிவா இருக்கிறேன். எனக்கு இதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவருக்கு ஸ்டாலினையும் உதயநிதி ஸ்டாலின் திருப்திப்படுத்துறதுக்கு சொல்லுவார். அதை நம்ம பெருசா எடுத்துக்காண்டாம். அப்படி அதை சொல்றது சீமானுக்கு லாபம் தான். திமுகவில் அமைப்பு செயலாளராக இருக்கக்கூடிய RS பாரதி அவர்கள் நான் நினச்சேன்னா அந்த நாம் தமிழர் கட்சியே இருக்காது. இப்போது சீபா ஆதித்தனாரால் தொடங்கப்பட்டாலும் அவர் அப்பயே கட்சியை கலைச்சிட்டு திமுகவில் இணைஞ்சிட்டாரு. இப்போ இருக்க என்டிக்கு ஒரு ஃப்ராடு கட்சின்னு அவரும் ரொம்ப கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறார் சார். இப்போது அவரால் கலைக்கப்பட்ட கட்சி மீட்டுருவாக்கம் பண்ணது அவருக்கு தெரியலையா, இல்லை எந்த புரிதல் இல்லாமல் பேசுகிறாங்களா சார்? இதெல்லாம் சீமானுக்கு லாபம் தான். RS பாரதி பேசுறதுக்கெல்லாம் சீமான்லாம் நெத்தியடியா பதில் கொடுத்துட்டாரு. அது எதுவும் லாபம் தான். ராஜீவ்காந்தி பேசுறதும் சீமானுக்கு லாபம் தான். RS பாரதி பேசுறதும் சீமானுக்கு லாபம் தான். மறைமுகமா ஸ்டாலின் பேசுறதும் சீமானுக்கு லாபம் தான். கில்லிங் இன் சைலன்ஸை தவிர சீமானுக்கு எல்லாமே லாபம் தான். நிறைய ஈழ மக்களை ஏமாற்றி ஃபண்டு வாங்குற ஒரு கட்சி நாம் தமிழர் அப்படின்னு ஒரு தொடர் விமர்சனங்கள் வருது சார். அதுக்கு உங்களுடைய கருத்து? ஃபண்டு கொடுக்கக்கூடிய அளவுக்கு சீமான் இருக்கிறாருங்கிறது சீமானுக்கு ப்ளஸ் தான். மக்கள் தேடி வந்து ஃபண்டு கொடுக்குற அளவுக்கு கட்சி வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்ல வரீங்க. இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரம் ஒதுக்கி எங்களுடைய பல கேள்விகளுக்கு பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.